வணக்கம். 944வது திருக்குறள். அந்த திருக்குறள் நாம் எவ்வகையில் உணவு உண்ண வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துகின்ற திருக்குறள். வள்ளுவர் 3 கூறுகளை கவனிக்க கூறுகின்றார். முதலில் ஏற்கனவே உண்ட உணவு நன்றாக செரித்து முடித்த பிறகு அடுத்த வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே உண்ட உணவு செரிமானமாகாமல் இருக்கும் பொழுது அடுத்த உணவை உள்ளே அனுப்பினால் அது உள்ளே ஏற்கனவே பாதி ஜீரணமான உணவோடு கலந்து வயிற்றிலே பல பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆனால் நடைமுறை வாழ்வியலில் நாம் அவ்வாறு பார்த்தெல்லாம் உண்ண முடிவதில்லை. கிடைக்கக்கூடிய நேரத்திலே உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான உணவு முறை ஏற்கனவே உண்டது செரிமானமான பிறகு அடுத்த உணவை உண்ண வேண்டும். இரண்டாவது, நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பசி வயிற்றை கிள்ளுகிறது என்று சொல்லுவார்கள். நம்முடைய வயிறு பசிக்கிறது என்ற உணர்வினை ஏற்படுத்தி அதுவும் பசிப்பதை போல தோன்றியவுடனே சாப்பிடக்கூடாது. நன்றாக பசி என்ற உணர்வு உங்களை வருத்துகின்ற வரையில் இருந்து அதன் பிறகு உண்ண வேண்டும். அப்போது உண்ணுகின்ற உணவு எளிதில் ஜீரணமாகும், முழுமையாக நம் உடலுக்கு தேவையான சக்தியை தரும். மூன்றாவது, நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உங்கள் உடலுக்கும் உணர்வுக்கும் மாறுபாடு இல்லாததாக இருக்க வேண்டும். உடல் சில வகையான உணவுகளை ஏற்றுக்கொள்ளாது. சிலவற்றை உண்டாலே அதனால் பல பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தனி மனிதனுடைய உடலை பொறுத்து அது அமையும். அத்தகைய உணர்வுகளை தொடக்கூடாது. அதே போல உணவு என்பது உணர்வோடும் தொடர்புடையது. ஒரு சிலருக்கு ஒரு சில உணவு வகைகளை பார்த்தாலே பிடிக்காது. அதை எதற்காக உண்ண வேண்டும்? ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு உணவு பிடிக்கவில்லை என்பதற்காக அந்த உணவை உண்ணக்கூடிய மற்றவர்களை நான் கேலி செய்யவோ தவறு என்று கூறவோ அவர்கள் உண்ணக்கூடிய உணவு குற்றம் என்று கூறுவதோ மிகப்பெரிய தவறு. என் உணர்வுக்கு அது பிடிக்கவில்லை, நான் உண்ணவில்லை, அதோடு நின்றால் நல்லது. எங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்களும் உண்ணக்கூடாது என்று அடுத்தவர் உரிமையில் தலையிடுவது மாபெரும் குற்றம். ஆக ஏற்கனவே உண்ட உணவு செரித்ததா என்று பார்த்து நன்றாக பசிக்கிறதா என்று தெரிந்த பிறகு நம் உடலுக்கும் உணர்வுக்கும் பொருந்தக்கூடிய உணவை உண்ணுகின்ற பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எப்படி? நோன்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாரம் 10 நாள் என்று இந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு அதன் பிறகு விட்டுவிட்டால் பயன் தராது. இவ்வகையில் ஒருவன் உணவு உண்ண வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். எந்த அதிகாரத்தில்? மருந்து என்ற அதிகாரத்தில். மருந்து என்ற அதிகாரத்தில் ஏன் உணவு உண்ணக்கூடிய முறையை கூற வேண்டும்? ஏனென்றால் நாம் இந்த வகையில் உணவை உட்கொண்டால் அந்த உணவே நமக்கு மருந்தாக அமைந்துவிடும். எந்த நோயும் ஏற்படாது, வந்த நோயும் தீர்ந்துவிடும். அதனால் உணவுதான் மருந்து. அந்த உணவும் உண்ணுகின்ற முறையும் உண்ணுகின்ற நேரமும் அந்த மருந்தினுடைய வீரியத்தை வலிமைப்படுத்தும் காரணிகளாகும். மருந்து என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறிய அந்த குறளை பார்ப்போமா? அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. இதுதான் 944வது திருக்குறள். இதை விடுத்து வேறு எந்த குறளையாவது இந்த எண்ணிலே எவர் கூறினாலும் அது தவறு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.